என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. இப்பொழுதும் நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 103 1-2 நாம் வாசிப்போம். அதிலே பக்தன் இவ்விதமாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதலாவதாக பக்தன் இவ்விதமாக சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 40:5 வாசித்து பாருங்கள். அதில் பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவர் என் வாழ்விலே செய்திருக்கும் அதிசயங்களை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, அவர் என் வாழ்க்கையிலே எனக்கு நிறைவேற்றி இருக்கும் உபகாரங்களை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, அவைகள் கணக்கில் அடங்காதவை, அவைகள் எண்ணுதற்கு மிகுதியானவை. It is much more than what I can count. எத்தனை உபகாரங்கள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை நன்மைகள். ஆகவே அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 116:12 ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? நான் என்னத்தை செலுத்த முடியும்? எத்தனை உபகாரங்கள், கணக்கற்ற உபகாரங்கள், அதற்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ஏசாயா என்னும் பக்தன் சொல்லுகிறான், ஏசாயா 38:20 நான் என் ஜீவ காலம் எல்லாம் கீத வாக்கியங்களை இசைத்து நான் ஆண்டவரை பாடுவேன். அதுதான் நான் செய்யக்கூடிய காரியம். ஜீவ காலமெல்லாம் நான் கீத வாத்தியங்களை இசைத்து நான் அவரை பாடினாலும் போதாது, அத்தனை உபகாரங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 1 நாளாகமம் 23:15 நான் 4000 பேரை இதற்கென்று ஏற்படுத்துவேன், அவர்களுக்கெல்லாம் விதம் விதமான கீத வாத்தியங்களை கொடுப்பேன், அவர்கள் எல்லாரும் எந்நாளும் ஆலயத்திலே இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். 1 நாளாகமம் 15:16 1 நாளாகமம் 16:4 வாசிக்கும் பொழுது, அப்படி அவர்கள் செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்தான், செய்யவும் வைத்தான். அவர்கள் என்ன சொல்லி பாடிக்கொண்டிருந்தார்களாம்? என்ன சொல்லி துதி செலுத்திக் கொண்டிருந்தார்களாம்? என்ன சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தார்களாம்? 2 நாளாகமம் 5:13 வாசித்து பாருங்கள். அதிலே அவர்கள் பாடினார்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is a good God and his mercies endure forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 145:1 மீண்டும் அவன் பாடுகிறான், கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்,
அவர் மகிமையின் ராஜா, அவர் நல்லவர். அவருடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. 3.5 வருடங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய பாரத்தையும், ஒவ்வொரு மனுஷியுடைய பாரத்தையும் சுமந்து கொள்ளும்படியாக ஒரு அனாதையை போல இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். ஒவ்வொருவர் பாரத்தையும் அறியும்படியாக ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தார். தள்ளப்பட்ட நிலையில் இருந்த மக்களை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டார். நீ பாவி, உன்னை கல்லறிய வேண்டும் என்று தள்ளிவிடப்பட்ட மக்களை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டார். அவன் ஆயக்காரன், அநியாயமான குற்றங்களை செய்கிறவன் என்று தள்ளி வைக்கப்பட்ட உயர்நிலையில் இருந்த மக்களையும் அணைத்துக் கொண்டு முத்தமிட்டார். நோயின் மிகுதியினால் வேதனைப்பட்ட மக்களை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டார். கடைசியில் இந்த உலகம் அனைத்திற்கும் நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் தம்மையே அன்பாய் அர்ப்பணித்தார். இந்த அருள் நாதரை, இந்த தேவாதி தேவனுடைய திருக்குமாரனை, இந்த சர்வ வல்லமையுடையவரை, அன்பின் நாயகனை எவ்வளவாய் நாம் போற்ற வேண்டும், எவ்வளவாய் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அவருடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம். இன்று இரவு நம் வாழ்வை அவர் கட்டி எழுப்புவார். நிறைவேறாத வாஞ்சைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கவலைப்படாதீங்க. சரி, போகட்டும். எதற்காக நாம் ஆண்டவருக்கு இவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், துதியை ஏறெடுக்க வேண்டும்? 3ஆம் வசனம் கூறுகிறது, அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. சங்கீதம் 38:4 தாவீது விதமாக கதறுகிறார், ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் என்னுடைய தலைக்கு மேலாக பெருகி இருக்கிறதப்பா. அவைகளின் பாரச் சுமையால் நான் பாரமடைந்து தவிக்கிறேன். என்னுடைய அக்கிரமங்கள் எனக்கு பாரமாக இருக்கிறது. இந்த பாரச் சுமையை என்னால் தாங்க முடியவில்லை. அக்கிரமங்கள் கொடியது பிரியமானவர்களே. வேதம் கூறுகிறது, ஏசாயா 59:2 வசனத்திலே, நம்முடைய அக்கிரமங்கள் நம்மையும் ஆண்டவரையும் பிரித்து விடுகிறது. ஒளியாகி அவர் நம்மை விட்டு அகலும்படியாக செய்கிறது. அக்கிரமங்கள் நடுவில் வருகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போகிறோம், தவிக்கிறோம். வேதம் கூறுகிறது, எசேக்கியேல் 32:27 அக்கிரமங்களை செய்யும் பொழுது அவைகள் வந்து நம்முடைய எலும்போடு ஒட்டிக்கொள்ளுகிறது. எலும்போடு ஒட்டிக்கொள்ளுகிறது. ஏதோ ஒரு நாள் ஒரு அக்கிரமத்தை செய்துவிட்டோம், அது இனி நம்மை பின்பற்றாது என்று அல்ல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் கூறுகிறது. எப்படி பிடித்துக் கொள்கிறதாம்? நம்முடைய எலும்பை பிடித்துக் கொள்கிறது. எலும்பிலே உட்கார்ந்து 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 அதை அரித்து கொண்டே இருக்கிறது. ஆஸ்கர் வைல்ட் என்ற மிகப்பெரிய இங்கிலாந்து தேசத்து கவி ஒருவர் இருந்தார். மிகவும் புகழ் பெற்றவர். எனினும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? நெறி தவறிய வாழ்க்கை, இச்சைகளினால் நிறைந்த வாழ்க்கை. அவருடைய கவிகளும் அப்படியே தான் இருக்கு. அவைகளை பெருமிதமாக பேசும் கவிகள். இந்த மனிதன், புகழ்பெற்ற மனிதன், இச்சைகளின் மிகுதியினால் ஈர்க்கப்பட்டு பிரெஞ்சு தேசத்திலே சில மீனவர்கள் தங்கியிருந்த இடத்தில் போய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். அந்த இடத்தில் இருந்து கொண்டு பயங்கரமான பாவ பழக்கங்களில் ஈடுபட்டார், இச்சைகளில் ஈடுபட்டார். கடைசியில் ஒரு நாள் நோய் அவரை பிடித்தது, மரித்து போனார். அவருடைய சடலத்தை அங்கிருந்த மீனவர்கள் ஒரு பெட்டியில் வைத்தார்கள். அடக்கம் பண்ண போகும் நேரத்திலே திடீரென்று அவருடைய சரீரத்தில் இருந்து 5 பாகங்களில் இருந்து சீழ் வெடித்து வெளியே வந்தது. பயங்கர நாற்றம். 5 பாகத்திலிருந்து சரீரம் வெடித்தது, சீழ் வெளியே வந்தது. யாரும் கிட்டவே நிற்க முடியவில்லை, பயங்கர நாற்றம். அவள் எழுதுகிறார்கள், மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் செத்த மீன்கள் அருகில் தான் இருப்பார்கள். ஆனால் இவர் சரீரத்தில் இருந்து வந்த நாற்றம் அந்த செத்துப்போன மீன்களின் நாற்றத்தை விட அதிகமாக இருந்தது.
உடனே ஒரு மூடியை எடுத்தார்கள், மூடினார்கள், ஆழமாக தோண்டி அவரை புதைத்து விட்டார்கள். அவர் எங்கிருக்கிறார், எங்கு புதைக்கப்பட்டு இருக்கிறார் என்று இன்றும் கூட யாருக்கும் தெரியாது. ஆம் பிரியமானவர்களே, அக்கிரமங்கள் கொடியது. அது நம் எலும்புகளை அப்படியே பிடித்துக் கொள்ளுகிறது. இந்த நிலையில் தவிக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை உண்டாக்கவே இயேசு உலகிலே இறங்கி வந்தார். அவர் சொன்னார், என் பிள்ளைகள் எப்படி துடிக்கிறார்கள், இந்த அக்கிரமங்களை அவர்களுடைய எலும்பில் இருந்து எடுத்து போட அவர்களால் முடியவில்லை, தவிக்கிறார்களே, நான் போய் ஒரு வழியை உண்டாக்கட்டும் என்றார். மனிதனாக இறங்கி வந்தார். கடைசியில் தம் உயிரே நமக்காக சிலுவையில் கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் கூறுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். Jesus took all our transgressions, all our iniquities upon himself. அவர் சொன்னார், என்னுடைய சரீரம் கிழிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் மீது வரவேண்டிய சாபம், மீது வரவேண்டிய நொறுக்குதல், மீது வரவேண்டிய அடிகள் எல்லாம் என் மீது வரட்டும், நான் அதை சுமந்து கொள்ளட்டும் என்றார். அதை சுமந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு ஒவ்வொருடைய பாவம் கொண்டு வரும் சாபத்தை தன்னுடைய சரீரத்தின் மீது சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆகவேதான் வேதம் கூறுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவர்தாமே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டார், அவர்தாமே நம்முடைய அக்கிரமங்கள் அனைத்தையும் தன் மீது சுமந்து கொண்டார். 12ஆம் வசனத்திலே, அக்கிரமக்காரர் ஒவ்வொருவருக்காகவும் அவர் வேண்டிக் கொண்டார். எத்தனையான எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து அவர் சொன்னார், என் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களையும் நான் சுமந்து கொண்டேன், தயவு செய்து அவர்கள் நொறுக்கப்பட வேண்டாம், அவர்களை இந்த அக்கிரமங்கள் உருக்க வேண்டாம், தயவு செய்து அவர்களை விடுவியும் என்று ஒவ்வொரு அக்கிரமக்காரருக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டார். ஆகவேதான் இன்று அக்கிரமம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு உண்டு, மன்னிக்கப்படும் வழி உண்டு. இன்று இரவும் அதை செய்ய நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். நாம் சந்தோஷமாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? நம் கண்களை மூடி இந்த அருள்நாதர் இயேசுவை நாம் கண்ணோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசனம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. முதல் ரத்தத்தினால் என்னை கழுவு என்று கண்ணீரோடு கதறுவீர்களா பிரியமானவர்களே? இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தை உண்மையானது, இந்த வார்த்தை உங்களுக்கு இன்று உண்மையானது. என் அருமையான இளம் வாலிப சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து கதறுங்கள். ஆண்டவரே, தவறான செய்கைகளுக்கு, தவறான இச்சைகளுக்கு, தவறான எண்ணங்களுக்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன் அப்பா, அக்கிரமக்காரனாக மாறிவிட்டேன் அப்பா, என்னுடைய எலும்பிலே அக்கிரமம் வந்து தங்கிவிட்டதே சுவாமி, தயவு செய்து என்னை காப்பாற்றும் சுவாமி, என்னை காப்பாற்றும் ஐயா. இந்த ரத்தத்தினால் என் எலும்புகளை கழுவும், அக்கிரமத்தை நீக்கும் ஐயா, பாதக மார்க்கத்தை கழுவும், அது நிமித்தம் வந்திருக்கும் சாபத்தை நீக்கும் ஐயா. கண்ணீரோடு கதறுங்கள் பிரியமானவர்களே, இயேசு இங்கே இருக்கிறார். We are in the presence of the Almighty God. நாம் அனாதைகள் அல்ல, நாம் திக்கற்றவர்கள் அல்ல, நாம் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. அருள்நாதர் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. மனதார அவரை ஸ்தோத்திரிப்போம், மனதார அவரை வாழ்த்துவோம். நாம் இனி அக்கிரமத்திற்கு ஆளானவர்கள் அல்ல, அக்கிரமத்தை வென்ற அதிபதியாக இயேசுவுக்கு ஆளானவர்கள், அவருடைய பிள்ளைகளாக மாறப்போகிறோம். இந்த நேரத்திலும் அவருடைய பிரசனம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வாயை திறந்து, ஆண்டவரே தயவு செய்து என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளும், முதல் ரத்தத்தினால் என் ஆத்துமாவை கழுவும் என்று கதறுவீர்களா பிரியமானவர்களே? யாவரும் உரத்த சத்தமாய் பக்கத்தில் இருக்கிறவர்களை மறந்துவிட்டு உங்கள் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்திற்காக நீங்கள் ஆண்டவரிடம் கதறுங்கள்.
கதறுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரே இயேசுவே, எனக்கு உம்மை தவிர நம்பிக்கை இல்லை. எனக்கு பிசாசு வேண்டாம், இருள் வேண்டாம், குடி வேண்டாம், சிகரெட் வேண்டாம், சண்டை வேண்டாம், இச்சைகள் வேண்டாம். எனக்கு இயேசு மட்டும்தான் வேண்டும். என் எலும்பில் இருக்கும் அக்கிரமத்தை உமது இரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஐயா, கழுவும் ஐயா என்று கண்ணீரோடு கதறுங்கள் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது உங்களை குணமாக்கும், இப்பொழுது உங்களை சுத்திகரிக்கும். நாம் யாவும் அவருடைய பிள்ளைகளாக இப்பொழுது மாறுவோம். அவருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவள் எவளும் பெற்றுக்கொள்கிறாள். God's power is falling right now. ஒவ்வொரு அக்கிரமமும் இப்பொழுது இயேசுவின் வல்லமையினால் கரைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கரைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிள்ளையாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். என்னை கழுவும் ஐயா, என்னை கழுவும் ஐயா. பாதக மார்க்கத்தில் இருந்து என்னை கழுவும், என் ஆத்துமாவை சீர்கேடில் இருந்து கழுவும், பின் மாற்றத்தில் இருந்து கழுவும் ஆண்டவரே. உம்மை மறுதலித்து விட்ட நிலையிலிருந்து கழுவும், என்னை கழுவும். எனக்கு அந்த ஆனந்த பாக்கியம் இல்லையே, என்னை கழுவும் ஐயா, உமது இரத்தத்தினால் என்னை கழுவும் ஐயா. கண்ணீரோடு கதறுங்கள் பிரியமானவர்களே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவள் எவளும் பெற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. முன் இருந்து பின் வரிசை வரைக்கும் அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு ஒவ்வொருவரையும் அரவணைத்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். God's presence is filling you right now. இயேசுவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வாயை திறந்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்காக உயிரை கொடுத்த நாதரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உமது இரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லுங்கள். பிரார்த்தனை செய்து கதறுங்கள். இப்பொழுது இயேசு உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். புது சிருஷ்டியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். பாவங்கள் மறைந்தன, பாவ நோய்கள் மறைந்தன, பாவ அழுக்குகள் மறைந்தன. Hallelujah. God's power is falling right now. God's power is falling right now. வாயை திறந்து யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பிரியமானவர்களே. Everybody praise God. இது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் நேரம், ஸ்தோத்திரிக்கும் விழா. மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. Right now God's power is falling. It's falling, it's falling. Receive God's power right now. வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க, நன்றி சொல்ல நன்றி சொல்ல, மனதார அவரை துதிக்க 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 அவருடைய உள்ளம் உருகுகிறது. உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார், உங்கள் வேதனைகளை நீக்கி போடுகிறார், உங்கள் நோய்களை நீக்குகிறார், உங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் அருள்நாதர் இயேசுவின் அன்பை நினைத்து, இயேசுவின் அன்பை எண்ணி மனதார அவரை ஸ்தோத்திரியுங்கள் பிரியமானவர்களே. Everybody praise God. Everybody praise Jesus. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம்.